எந்த ஒரு தமிழ் மன்னரும் ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கடல் கடந்தும் ஆட்சி செய்த பேரரசன் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் விழா ஆடி திருவாதிரை அன்று கங்கை கொண்ட சோழபுரம்ல வெகு சிறப்பா கொண்டாடப்பட்டது. அரசு விழாவா அறிவிக்கப்பட்டதால அரியலூர் மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் தமிழக அரசு இணைந்தேதான் இந்த ஆடி திருவாதிரை விழாவை கொண்டாடுறாங்க. இதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இந்த கோவில்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஜூலை 23 தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுது. அதே போல மின்னொளியால அலங்கரிக்கப்பட்டு இந்த கோவிலை அவ்வளவு அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. 1000 வருடங்களுக்கு முன்பே எப்படி தமிழர்கள் கடல் கடந்து மலேசியா, கம்போடியா, இந்தோனேஷியா வரைக்கும் எப்படி ஆட்சி செய்தாங்க அப்படின்றத காட்சிப்படுத்தி இருக்காங்க. வாய்ப்பு இருக்க எல்லோருமே ஜூலை 27 வரைக்கும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிற ராஜேந்திர சோழனோட சாதனைகளை வந்து நேர்ல பார்க்கணும். தமிழக அரசு சார்பா இந்த ஆடி திருவாதிரை அன்று ஒரு சிறப்பான அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. ராஜேந்திர சோழன் வெட்டிய சோழகங்கம் ஏரியோட மேம்பாட்டுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல ஏற்கனவே சோழர் அருங்காட்சியக பணிகளும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல நடந்துட்டு வருது. இது எல்லாவற்றையும் விட சிறப்பானதா வரும் ஜூலை 27ஆம் தேதி அன்று இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தந்து விழாவில் கலந்துக்கிறாங்க. மிகவும் பின்தங்கியுள்ள இந்த பகுதியோட முன்னேற்றத்துக்கு இந்த கோவிலும் அதை சார்ந்து அமைக்கப்படும் திட்டங்களும் இந்த பகுதியோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு நிச்சயமா உதவும். மற்றொரு முக்கியமான அறிவிப்பு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அதாவது இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இந்த NH-81 சாலையில ஒரு புறவழிச்சாலை அமைக்கப்படும்ன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கனரக வாகனங்களால ஏற்படும் அதிர்வால இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கையா இருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில இருந்து சோழகங்கம் ஏரிக்கு ஏற்கனவே இருந்த அந்த நீர்வழி பாதையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுதான். இந்த பாதை ராஜேந்திர சோழனால அமைக்கப்பட்டதுதான். இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இந்த பகுதியோட விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் மேம்பட்டு இந்த பகுதி மக்களோட வாழ்க்கை தரமும் உயரும். தமிழக அரசு இதற்கு முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நெடுநாள் கோரிக்கை.